எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கி முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோவே பார்த்தோம்னா அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி தான். ஓகேவா? இதில் விஜய் விஷால் எந்திச்சு படிக்கிறார். என்னென்னா, இந்த வீட்டில் எந்த வேலையுமே செய்யாதவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தர்சிகா ராணுவ சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எந்த வேலையுமே அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு. அடுத்து வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது காட்டிக்கிறது அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மஞ்சரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபி அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுக்கு மஞ்சரியை சௌந்தர்யா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா பவித்ரா முத்துவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்து போட்ட கோட்டில் தான் பார்த்தோன்னா மஞ்சரி வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, அவங்க கீழே நிறையா வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸே புரியாத மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க கீழே பார்த்தோன்னா முத்து போட்ட கோட்டில் அவங்க கீழே மஞ்சரி வேலை பார்க்குறாங்களாம். ஓகேவா? இது பார்த்தோன்னா முத்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. எங்கே நான் போட்ட கோட்டில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக நம்ம பவித்ரா மேடம்க்கு இருக்காது இல்லையா? விடு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவங்கள மட்டும் நாமினேட் பண்ணும் பொழுது என்ன ரீசன், நீங்கள் சொன்னது ஓகே தான், ஆனால் ரீசன் எனக்கு வேலிடாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார்? வாரம் வாரம் நம்ம பவித்ரா மேடம். இப்போ மட்டும் ரீசன் இவங்க சொல்ல மாட்டாங்க. ரீசன் அப்படி இல்லை, இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா? இருக்குது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. அடுத்து இன்னொன்று நம்ம முக்கியமாக கவனிக்கணும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. இதில் பவித்ராவை சௌந்தர்யாவும் முத்துவும் நாமினேட் பண்ணாங்க. நல்லா பாருங்கள், சௌந்தர்யாவும் முத்துவும் நாமினேட் பண்ணாங்க. பவித்ரா யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்களும் அதே தான், முத்துவையும் சௌந்தர்யாவும் நாமினேட் பண்ணாங்க. இந்த வீட்டில் பவித்ராவும் சரி ரஞ்சித்தும் சரி, நம்மளுக்கு யார் நாமினேட் பண்ணுறாங்களோ, நம்மளை யார் அடிக்கிறாங்களோ அவங்கள தான் திரும்பி அடிப்பாங்க.